ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு 4 கோழி குஞ்சு பொரிஞ்சிருக்கு. அது போக நான் முதல்ல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு 20 கோழி குஞ்சு பொரிஞ்சிருந்துச்சு. இப்போ இதையும் அந்த குஞ்சையும் சேர்த்து ஒரே தாய்க்கோழியில் எப்படி விடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோழி குஞ்சும் அந்த கோழி குஞ்சும் ஒரு கூட்டில் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தாய்க்கோழியை வந்து இறை சாப்பிட்றதுக்கு விடுற மாதிரி எடுத்து வெளியே விடணும். பாருங்கள், வெளியே விடுறேன். அந்த கோழியை நீங்கள் டெய்லி இந்த மாதிரி எடுத்து பழக்கம் விட்டிங்கன்னா அது உங்களை நம்பி போகும். நீங்களே எடுக்காமல் அதுவே இறங்கி முடிச்சுன்னா திரும்ப வந்து அப்படி இதாகாது, நம்பாது. இப்போ அந்த 4 குஞ்சையும் இந்த குஞ்சுகளோடு சேர்த்து விட்டுரும். நான் கொஞ்சம் இந்த குஞ்சுகளோடு சேர்த்து விட்டாச்சு. இப்போ போய் அந்த கோழி வந்து உள்ளே விடும். இந்த கோழி வருது பாருங்க, வந்துடுச்சு. இப்போ குஞ்சு எங்கன்னு தேடும் பாருங்க. மேலே வட்டையில் தான் இருந்துச்சு, இந்த இடத்துல தான் இருந்து அதுக்கு அந்த இடத்துக்கே போகுது. நம்ம இருந்தாலும் அதுக்கு வந்து காட்டும். இப்போ தான் குஞ்சுகளை பார்க்குது. உள்ளட்டோன்னு போய் என்ன பண்ணுது பாருங்கள். இப்போ கோழி வந்து அவ்வளோ கொஞ்சம் அதோட கொஞ்சம் நம்பிட்டு அதை எந்த குஞ்சுமே கொத்தலை. அது சேர்த்துக்கலைன்னா அது கொஞ்சம் ஃபுல்லாக கொத்தும். அது சேர்த்துக்கிட்ட போய் அமைதியாக இருக்குது. என்றைக்குமே கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் புதுசாக சேர்த்து விடுச்சுன்னா அதை கண்ணு முன்னாடி சேர்த்து விடக்கூடாது. அதை வந்து தனியாக விட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழித்து விடச்சில. இது வந்து சிம்பிள் ட்ரிக் தான். அது வந்து நம்ம கோழிக்கு கண் முன்னாடி விட்டால் தான் அதோட குஞ்சு கிட்டே இன்னொரு குஞ்சு கொண்டு வந்து விடுறாங்கன்னு அதுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம தனியாக பிரித்து விட்டுட்டு 2 குஞ்சுகளையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கோழி குஞ்சு தேட விட்டுட்டு நம்ம சேர்த்தோம்னா அதோட குஞ்சு தான் நம்மளோட குஞ்சு இங்கே தான் இருக்குன்னு ஆர்வமாக வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், எல்லா குஞ்சும் ஒன்று போல் அழகாக தாய்க்கோழியில் சேர்ந்துக்கிட்டு சேர்த்து விட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து அது எல்லா குஞ்சுகளுக்கும் இற கொடுக்கு. பாருங்கள், கூண்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன் அது எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.